இப்போது உங்களுக்கு ஒரு புக்கு தேவைப்படுது. அந்த புக்கில் இருக்க டீட்டெயில்ஸ் தேவைப்படுது வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைப்ரரிக்கு போவீங்க. போய் எந்த செக்ஷனில் இருக்குன்னு தேடி அந்த புக்கை எடுத்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஒரு சர்டைன் டைம் ஆகுதா? அந்த புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி சாயங்காலமும் தேவைப்படுது, நாளைக்கும் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைப்ரரியன் கிட்ட அந்த புக்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸில் கையெழுத்து போட்டு அந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ வீட்டில் போய் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அந்த புக்கை பார்த்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. பின்ன நாளைக்கு காலையிலையும் ஆக்ஸ் பண்ணீங்க. பின்ன திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க இல்லையா? சேம் சீனரியோ தான். இப்போது ஒரு ஆப் ரன் ஆகும்போது ஆப்லேருந்து ஒரு டேட்டா வந்து ஒரு டேட்டா கால், அதாவது நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்குது இல்லையா? டிபிலேருந்து அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இல்லையா? அந்த டிபிலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஒவ்வொரு டைமும் டிபியில் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு பதிலாக ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்குது, கேட்ச்னு சொல்லுவோம். அதில் ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க இல்லையா? வீட்டில் போய் நீங்கள் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பர்டிகுலர் டைம் டியூரேஷனுக்கு. அதே மாதிரி தான் ஆப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த ஆப் டிபிலேருந்து போய் எடுத்துகிட்டு அந்த டேட்டாவை கேட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்த டைம் அடுத்த செகண்டோ இல்லை 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி ஹிட் பண்ணும்போது அது டிபியிலேருந்து ஹிட் பண்ணாமல் டிபியில் திரும்பி போய் டிபியிலேருந்து எடுக்காமல் அந்த கேட்ச்லேருந்து எடுத்து நமக்கு ரிசல்ட் காமிக்கும். பட் இது டெம்பரவரி ஸ்டோரேஜாக, அதுக்கு எக்ஸ்பிரேஷன் செட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் 1 டே இப்படி இருக்கும். இதை தான் நம்ம மெம்கேட்ச்னு சொல்லுவோம். கூகுள் க்ளவுடில் இதுக்கு மெமரி ஸ்டோர் ஃபார் மெம்கேட்ச், ரெட்டிஸ், இப்படி பல பேர் இருக்குது. இது ஒரு எக்ஸ்டர்னல் சர்வர். ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிபியில் ஹிட் பண்ணி டிபியில் போய் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோட் பண்ண மட்டும் டிபிலேருந்து எடுத்து அந்த டேட்டாவை அந்த கேட்சை எக்ஸ்டர்னல் சர்வரில் ஸ்டோர் பண்ணி விட்டுரும். அடுத்த டைம் உங்களுக்கு தேவைப்படும் போது திரும்பி அந்த கேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வரும், டிபிலேருந்து எடுத்துகிட்டு வர பதிலாக. ஸோ இது வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு டிபி ப்ராசஸர் பண்ணுவோம். இதுதான் மெம்கேட்ச். இன்றைக்கி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி ஜிசிபி டாபிக்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் லேர்ன் வித் வைஷ்ணவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.